ஒன் சைட் லவ் ஆஸ் அ பியூட்டிஃபுல் ஃபீலிங்கில் இந்த உலகத்திலேயே, அதாவது இந்த வேர்ல்டுலேயே ரொம்ப மதிக்கப்படுற ஒரு விஷயம் அப்படின்னா ஒன் சைட் லவ் தாங்க. ஏன்டா அப்படிலாம் சொல்கிற அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஒன் சைட் லவ் தான் அந்த பொண்ணுக்கு தெரியாமலே அந்த பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணுக்காக பார்த்து பார்த்து செஞ்சு அந்த பொண்ணு வேற ஒருத்தவன்கிட்ட பேசினா நமக்கு கோவம் வந்து அதெல்லாம் சொல்லிக்கவே முடியாதுல்ல. அந்த பொண்ணுகிட்ட போய் டைரெக்டாக சொன்னால் ஐயோ அந்த பொண்ணு நம்மளை அவாய்ட் பண்ணிடுவாளோ, பேசாமல் போயிடுவாளோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம், பதட்டம். அந்த பொண்ணு நம்மளை ஒரு செகண்ட் பார்த்துச்சுன்னா அப்படியே ஹார்ட் லெப்ட் அடிக்கும், என்னென்னமோ தோணும். ஸோ நம்மளை லவ் பண்ணுறோம் அப்படி இப்படி நான் பார்த்து நம்மளை சின்னதாக சிரிச்சிட்டா போதும், அவ்வளோதான், நம்ம உயிரை விடுற அளவுக்கு அவ்வளோ ஈஸிப்போம். ஸோ ஒன் சைடில் லவ் தான் என்னை கேட்டால் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஓகேங்களா. ஸோ டபுள் சைடு லவ் பண்ணி அதை பிரிஞ்சு காயப்பட்டு கஷ்டப்பட்டு அதை விட ஒன் சைடு லவ்வுக்கு இருக்க ஃபீலிங்கே பெஸ்ட்டு தான். ஆனால் ஒன் சைடு லவ்லேயும் ஃபெயிலியர்ஸ்லாம் நிறையா இருக்குது. பட் சொல்ல முடியாமல் போன காதல் தான் ஒன் சைடு லவ். ஓகேங்களா. ஸோ அது சொல்லணும்னு நினைப்போம், பட் நேச்சுரலாகவே வராது, முடியாது. ஓகேங்களா. ஸோ இதுக்காகவே சிலர் எத்தனை வருஷமோ கஷ்டப்பட்டு காதலை சொல்லாமல் கடைசி வரைக்கும் அந்த பொருள்கிட்ட காதலை சொல்ல முடியாமலே போயிருந்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்கு. பட் நம்ம லவ் பண்ணுற ஒரு பொண்ணு ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்கோம், சடனாக வேற ஒரு பர்சன் அவங்க லைஃப்பில் வந்துட்டாங்க அப்படிங்கும்போது நமக்கு எவ்வளோ கவலையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒன் சைடு லவ்வில் இருக்குது. பட் ஒன் சைடு லவ் ஃபீலிங் அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்தவரையும் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. டாடா, பை பை.